இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும். அதுல வர வருமானம் நம்ம குடும்பத்துக்காக அதை எடுத்து நான் செலவு பண்ணணுங்க. அதுல வர வருமானத்தை அப்புவ டாக்டருக்கு படிக்க வைக்கணும். அவனுக்காக தனியா 4 காசு சேர்த்து வைக்கணும். அப்படி நான் நினைக்கிறதுல என்னதாங்க தப்பு இருக்கு? இதுல எந்த ஒரு தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. ஏய், தனியா தொழில் பண்ணணும்னாலே இந்த குடும்பத்தை 2ஆ பிரிக்கணும்னு தாண்டி அர்த்தம். என் உசுறு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காதுடி. ஓ, அப்படின்னா நீங்க இப்படி சொன்னா மொத்த சொத்தையும் நான் 2ஆ பிரிக்க சொல்ல வேண்டி வரும். அதுதான் உங்க விருப்பம்னா சொல்லுங்க. விடிஞ்சதும் மாமா கிட்ட நானே போய் பேசிடுறேன். என்னடி சொன்ன? சொத்த பிரிப்பியா? தனியா தொழில் பண்றதுக்கே நான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சொத்த பிரிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க? சொத்த பிரிச்சுதாங்க ஆகணும். இல்லனா நீங்க காலத்துக்கும் உங்க அண்ணனுக்கு அடிமையா தான் இருப்பீங்க. உங்களால நானும் இந்த வீட்ல ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு இருக்கேன். இந்த வீட்டு கொத்து சாவி என்கிட்ட இருக்குதுன்னு தான் பேரு. அதிகாரம் முழுக்க உங்க அண்ணன்கிட்ட தான் இருக்கு. என் அண்ணனுக்கு நான் ஒரு பிரியமான தம்பியா இருந்தா என்ன அடிமைன்னு சொல்லுவியா நீ? அடியே, அண்ணன் மனசுப்படி அண்ணி இத்தனை காலமா இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்காங்கடி. ஏய், உன்கிட்ட இந்த கொத்து சாவி வேணா இருக்கலாம், ஆனா எல்லாரையும் அரவணைச்சு அன்பு செலுத்துற புத்தி உனக்கு கிடையாதுடி. இந்த குடும்பத்தை எப்ப பார்த்தாலும் பிரிச்சுட்டு போகணும்னு நினைச்சா யாரடி உன்னை மதிப்பா? இங்க பாரு, நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் 4 பேர் நம்மள மதிப்பாங்க. சரியா? போதுங்க, யாரும் என்ன மதிக்க வேண்டாம். எனக்குன்னு ஒரு சொத்து பத்து இருந்தா என்னையும் ஆள நினைப்பாங்க, 100 பேர் தேடி வருவாங்க. நீங்க பாருங்க, நான் மாமா கிட்ட போய் சொத்து பிரிக்க சொல்லி கேட்க தான் போறேன். ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி சொத்த பிரிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு தடவை சொன்னா உன்னை அப்படியே. அம்மா அடிக்காதீங்கப்பா. புள்ள இருக்கானேன்னு பாக்குறேன். இல்லனா என்ன பண்ணுவீங்க? கொல்லுவீங்களா? வாங்க வந்து கொல்லுங்க, அப்படி பாத்துடலாம். உன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தேன் பாரு, நீ எல்லாம் மனுஷியே கிடையாது. போடி.